மார்ஃபாலஜி அப்படின்னா வேர்ட்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு படிக்கிற ஒரு ஸ்டடி தான் மார்ஃபாலஜி. மார்ஃப் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து வந்த ஒரு வேர்ட். அதோட மீனிங் என்னென்னா ஃபார்ம். ஸோ மார்ஃபாலஜி அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, குட்டி குட்டி யூனிட்ஸ், அதாவது ஒரு வேர்டுடைய ஸ்மாலஸ்ட் யூனிட்டை மார்ஃபீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மார்ஃபீம்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு வேர்ட் க்ரியேட் ஆகுது, இதில் என்ன இருக்குது, இப்போ ஒரு வேர்ட் எடுத்தால் அது என்னவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே அனலைஸ் பண்ணி படிக்கிற ஒரு ஸ்டடி தான் மார்ஃபாலஜி. ஸோ இட் எக்ஸாமின்ஸ் தி ஸ்மாலஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் மீனிங் வித் இன் வேர்ட்ஸ் அண்ட் ஹவு தீஸ் யூனிட்ஸ் கம்பைன் டு கிரியேட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அண்ட் வேர்ட் ஃபார்ம்ஸ். அந்த குட்டி குட்டி யூனிட்ஸ், அந்த மார்ஃபீம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது என்னென்ன ஃபார்ம்ஸ் அதுக்கு மாறுது, கிராமட்டிக்கலாக அந்த வேர்டு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது தான் மார்ஃபாலஜி. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் மார்ஃபாலஜி. ஓகேவா? ஸோ மார்ஃபாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ். இதில் வேர்ட் ஃபார்மேஷன் பற்றி பார்க்கும்போது, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாய்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. இது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம், பாய் பாய்ஸ் இல்லையா? இதில் எஸ் அப்படிங்கிறது ஒரு மார்ஃபீம், பாய்ங்கிறது ஒரு மார்ஃபீம். இப்போ இதில் எஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது பாயாக மாறிடும். தென் கில்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது. இப்போ கில்டில் வந்து இது ஒரு பாஸ்ட் ஃபார்ம் இல்லையா? இதில் வந்து கில்லுங்கிறது பேஸ் வேர்டு, இடி ஒரு மார்ஃபிம், ரெண்டுமே மார்ஃபிம் தான். இது ஒரு பேஸ் மார்ஃபிம், இது ஒரு நார்மல் மார்ஃபிம், கிராஃபிக்ஸில் சேரக்கூடிய ஒரு இது. இப்போது இதில் இடி எடுத்துட்டோன்னா அது ஒரு கில், இது ஒரு நார்மல் சிம்பிள் டென்ஸ்க்கு வந்துடும். அது இடி சேரும்போது பாஸ்ட் டென்ஸாக இருக்குது. இவ்வளோ தான். இந்த மாதிரி வேர்ட்ஸை பிரித்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அனலைஸ் பண்ணி படிக்கிறது தான் ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ், மார்ஃபாலஜி. ஓகேவா? இப்போது மார்ஃபீம் பற்றி பார்க்க போகிறோம். மார்ஃபீம் ஆல்ரெடி சொன்னதா, ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மீனிங் ஆர் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் இன் அ லாங்குவேஜ். ஸ்மாலஸ்ட் யூனிட், ஒரு மீனிங் உள்ள ஒரு வேர்டில் இருக்கிற ஒரு சின்ன யூனிட்டை தான் மார்ஃபீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மார்ஃபீம்ஸை படிக்கிறது மூலமாக வேர்டுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் வேர்ட் மீனிங்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக்ஸ், டாக்கர், டாக்ட், டாக்கிங், இந்த 4 வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் பேஸ் எலமெண்ட் என்ன அப்படின்னா டாக்குங்கிற அந்த ஒரு வேர்டு தான். எஸ், இஆர், இடி, ஐஎன்ஜி இந்த மாதிரி பார்ட்ஸ் சேரும்போது ஒன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது, ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த குட்டி குட்டி யூனிட்ஸை தான் மார்ஃபீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? சில மார்ஃபீமில் வந்து நம்ம அதை தனியாக பார்க்கும்போது கிளியராக மீனிங் நமக்கு புரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரீஓப்பன்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது. இதில் ரீங்கிற அந்த குட்டி மார்ஃபீம் எடுத்தோம் அப்படின்னா அதில் ரீ மூலமாக நமக்கு என்ன மீனிங் கிடைக்குது? ரிட்டன், திரும்ப, மறுபடியும், திரும்ப திறக்கப்பட்டது. அப்போது திரும்ப அப்படிங்கிற மீனிங்கை வந்து அந்த சின்ன மார்ஃபீமே கொடுத்துரும். ஓகேவா? பட் சில மார்ஃபீம்ஸ் வந்து இப்படி தனியாக மீனிங் ஒழுங்காக கொடுக்காது, கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இடி, எஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இடி சேர்க்கறது மூலமாக அது பாஸ்ட் டென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எஸ்ஸுங்கிற ஒரு இது, இப்போ பாய்னு இருக்குது, பாய்ஸ்ன்னு எஸ் சேருது அப்படின்னா அது ப்ளூரல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சில மார்ஃபீம்ஸ் மூலமாக கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்கும். பட் சில மார்ஃபீம்ஸ் வந்து கிளியர் மீனிங்ஸே கொடுக்கும். அந்த ரீஓப்பன்டு, ரிசீவ் இதிலெல்லாம் பார்க்குற அந்த ஆரிங்கிறது தனியாக மீனிங் தருதில்ல, அந்த மாதிரி சில மார்ஃபீம்ஸில் மீனிங் தனியாக கிடைக்கும். சில மார்ஃபீம்ஸில் வந்து கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீஓப்பன்டு, டூரிஸ்ட். இப்போ ரீஓப்பன்ட் அப்படிங்கிற இதில் பார்த்தோம் அப்படின்னா ரீனா அகைன் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குற ஒரு மார்ஃபிம், ஓப்பன் மெயின் வேறு வேர்டாக அதில் இருக்குது, அது ஒரு மார்ஃபிம். தென் இடிங்கிறது மூலமாக பாஸ்ட்டுன்னு நமக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ ரீஓப்பன்டு. இதில் வந்து ஒரு இது போனாலும் அதோடைய மீனிங் அந்த ஃபார்ம் அப்படியே மாறும். தென் டூரிஸ்ட் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா எஸ் சேர்ந்துருக்கு. ஸோ அது ஒரு ப்ளூரல். டூர் அப்படிங்கிறது இதில் மெயினான ஒரு மார்ஃபிம். ஐஎஸ்டி இது சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன், ஒரு இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு பர்சனை இந்த டூரிஸ்ட் அந்த மாதிரி அதில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியும் மார்ஃபீம்ஸ் இதில் இருக்குது. மூணு மார்ஃபிம்ஸ், இந்த 2 வேர்ட்லேயும் 3 மார்ஃபிம்ஸ் இருக்குது. இது ப்ளூரல்னு இது சஜஸ்ட் பண்ணுது, இது ஒரு பாஸ்ட் இதுன்னு இது சஜஸ்ட் பண்ணுது. இதுலேருந்து சில மார்ஃபிம்ஸ் எடுக்கிறது மூலமாக என்ன ஆகும், அந்த மொத்த மீனிங்கே மாறுற மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எப்படி குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் எல்லாம் மேடப்பாக இருக்குன்னு படிக்கிறது தான் மார்ஃபாலஜி. இந்த குட்டி குட்டி யூனிட்ஸ் எல்லாம் மார்ஃபீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு லிங்குவிஸ்டிக் பிரான்ச். இந்த மார்ஃபாலஜி அப்படிங்கிறது லிங்குவிஸ்டிக்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரான்ச். ஓகேவா? இந்த மார்ஃபீம்ஸில் இன்னொன்று என்ன அப்படின்னா இதுவே குட்டி யூனிட்ஸ் தான். ஒரு வேர்ட்ஸில் இருக்கிற குட்டி யூனிட் தான் மார்ஃபீம். அதையுமே ப்ரோக்கன் பண்ண முடியாது, அதையுமே உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற இன்னும் என்ன இருக்குன்னு சொல்லி பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. அதுதான் ஸ்மால் யூனிட். அதையும் என்ன பண்ண முடியாது, 2ஆக பிரிக்க முடியாது. ஓகேவா? தென் இந்த மார்ஃபாலஜி அப்படிங்கிற டேர்ம் வந்து பயாலஜிலேருந்து பாரோ பண்ணப்பட்ட ஒரு டேர்ம் தான். அது 19th century, மிட் 19th century வரைக்கும் வந்து பயாலஜியில் மட்டுமே யூஸ் பண்ணப்பட்ட ஒரு டேர்ம் தான் மார்ஃபாலஜி. அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஃபார்ம்ஸ்.
தென் லேட்டர் அந்த மிட் 19th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் இதை வந்து லிங்குவிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மார்ஃபாலஜி மூலமாக ஒரு லாங்குவேஜை வந்து கிளியராக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இந்த மாதிரி மார்ஃபீம்ஸ்லாம் இப்படி பிரித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ மார்ஃபீம்ஸ்லேயே வந்து 2 முக்கியமான டைப்ஸ் இருக்குது, ஃப்ரீ மார்ஃபீம்ஸ் அண்ட் பவுண்ட் மார்ஃபீம்ஸ் அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரீ மார்ஃபீம்ஸ் அப்படின்னா ஓப்பன், டூ, ட்ரெஸ், கேர்ன்னு சொல்லிட்டு அந்த மெயின் மார்ஃபிம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல. இப்போ ரீஓப்பன் அப்படின்னா ஓப்பனுங்கிறது அதில் மெயின் மார்ஃபிம் அப்படின்னு தனியாக மீனிங் கொடுக்கும், பக்காவாக மீனிங் கொடுக்கும். அதெல்லாம் ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மீனிங்ஃபுல் ஆன் தியர் ஓன், தனியாக ஃபங்க்ஷன் ஆக முடியும் இந்த மார்ஃபிம்ஸால். இப்போ ஓப்பன்னா தனியாக மீனிங் கொடுக்கும், டூனாலும் தனியாக மீனிங் கொடுக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஃப்ரீ மார்ஃபிம்ஸ். தென் பவுண்ட் மார்ஃபிம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சொல்லணும்னா இந்த அஃபிக்ஸஸ், சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் இதெல்லாம் தான் இதில் வரும். ஓகேவா, இந்த ரீ, ஈடி, இஸ்ட், எஸ், நெஸ் இதெல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே வரும். ஓகேவா, தனியாக வந்து மீனிங் கொடுக்காது. ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் மாதிரி இண்டிபெண்ட்டாக இது இருக்க முடியாது. இன்னொரு மார்ஃபிமோட இல்லை மற்ற மார்ஃபிம்ஸோட அட்டாச்சாக தான் இது இருக்கும். ஓகேவா, பட் இது இல்லைன்னா அந்த மீனிங்கே மாடிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு இது இல்லைன்னா அதோடைய ஃபங்க்ஷனே மாறி போயிடும். இப்போது ஈடி சேர்க்கணும்னா ஓப்பன் அப்படிங்கிறதுல ஈடி இல்லை அப்படின்னா ஓப்பன் அது ஒரு நார்மல் இதில் வந்துடும், பாஸ்ட் டென்ஸாக அது மாறாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி மீனிங் மாடிஃபை பண்ணும் இந்த பவுண்ட் மார்ஃபிம்ஸ். ஓகேவா, ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் கூட வந்து ஒரு பவுண்ட் மார்ஃபிம் தான் சேரும்னு இல்லை, நிறைய பவுண்ட் மார்ஃபிம்ஸும் சேர்ந்து ஒரு வேர்டாக கூட ஃபார்ம் ஆகும். தென் ஃப்ரீ மார்ஃபிம் தான் ஒரு வேர்டுடைய ஸ்டெம், மெயின் அந்த ரூட்டாகவே இருக்கும். பட் எல்லா மெயின் அந்த மார்ஃபிம்ஸும் வந்து ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரிசீவ், ரெடியூஸ், ரிப்பீட் இந்த 3 வேர்ட்ஸ்லேயும் அந்த ரீ அப்படிங்கிறது வந்து ஒரு பவுண்டு மார்ஃபிம் இல்லையா. ஸோ அதெல்லாம் எடுத்துருவோம். அந்த ரீங்கிறத 3லேயே எடுத்துட்டோம் அப்படின்னா சீவ், டியூஸ், பீட்டுங்கிற இந்த 3 வேர்ட்ஸாக இருக்கும். இந்த 3மே தனியாக ஸ்டாண்ட் ஆகாது, தனியாக மீனிங் தராது. ஸோ இந்த மார்ஃபிம்ஸ் எல்லாமே ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் லிஸ்ட்டில் சேராது. பட் இருந்தாலும் இதெல்லாம் இந்த வேர்ட்ஸுக்கு சென்ட்ரல் மார்ஃபிம்ஸ் தான். ஓகேவா, மெயின் ரூட்டு தான். இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ்லையுமே அது மெயினான மார்ஃபிமாக தான் இருக்கும். பட் இதெல்லாம் ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் தனியாக மீனிங் தர முடியாது. ஓகேவா, ஸோ அந்த வேர்டு ஒவ்வொரு வேர்ட்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனியாக மீனிங் கொடுக்கக்கூடிய மார்ஃபிம்ஸ் எல்லாம் ஃப்ரீ மார்ஃபிம்ஸ். அதோட ஜாயின் பண்ணி அட்டாச்சாக வரும்ல அதெல்லாம் பவுண்ட் மார்ஃபிம்ஸ். ஓகேவா, இப்போ இந்த ஃப்ரீ மார்ஃபிம்ஸில் வந்து 2 கேட்டகரிஸ் இருக்குது, லெக்சிக்கல் மார்ஃபிம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸ் சொல்லிட்டு 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு லெக்சிக்கல் மார்ஃபிம்ஸ். இதை பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கண்டென்ட் வேர்ட்ஸ், அதாவது வேர்ட்ஸுக்கு நல்லா மீனிங் இருக்கும், ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்ஸ்லாம் இந்த லெக்சிக்கல் மார்ஃபிம்ஸ் கீழே வரும். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கேர்ள், ரன், ஹாப்பி, குயிக்லி இந்த மாதிரி நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இது எல்லாமே வந்துட்டு இந்த லெக்சிக்கல் மார்ஃபிம்ஸ் கீழே வரும். ஸோ இதெல்லாம் கண்டென்ட் வேர்ட்ஸ், மீனிங் இருக்கும், ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மீனிங் கம்மியாக இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இந்த மார்ஃபிம்ஸ்லாம் இந்த ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸ் கீழே வரும். ஓகேவா, அதாவது ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுறக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சருக்காகவோ இல்லை 2 வேர்ட்ஸ்குள்ளே ரிலேஷனை காட்டுற மாதிரியே ஒரு மார்ஃபிம்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸ் கீழே வரும். ஈஸியாக சொல்லணும்னா ப்ரிப்போசிஷன், ப்ரனவுன்ஸ், ஆர்டிகிள்ஸ், கன்ஜங்ஷன் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற நவுனு, வெர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப்லாம் லெக்சிக்கல் மார்ஃபிம். ப்ரனவுன், ப்ரிப்போசிஷன், ஆர்டிகிள், கன்ஜங்ஷன் இதெல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸ். அங்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் சொல்லிட்டே போகலாம், எண்ணிலடங்கா வார்த்தைகள் நிறைய இருக்குது, கேர்ள், பாய் அதுன்னு சொல்லிட்டு நிறையா நவுன், வெர்பு நிறைய இருக்குது. பட் இங்கே வந்து லிமிட்டட் வேர்ட்ஸ் தான். ப்ரிப்போஷன்னா அதில் இவ்வளோ தானே, இவ்வளோ தான். ப்ரனவுன்னா அதில் இவ்வளோ தான். ஆர்டிக்கல்னா அதில் இந்த இவ்வளோ ஆர்டிக்கல் தான். கன்ஜங்ஷனே இத்தனை வேர்ட்ஸ் தான் சொல்லிட்டு லிமிட்டட் எல்லாமே. ஓகேவா, அங்கே நிறையா. இங்கே இது ஒரு க்ளோஸ்டு குரூப், லிமிட்டட் வேர்ட்ஸ் மட்டும் தான். ஹீ, ஷீ, இன், ஆன், பட்டு, அண்ட், வாஸ், வில் இது எல்லாமே வந்து இந்த இதில் சேரும். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸில் வரும். ஸோ லெக்சிக்கல் மார்ஃபிம்ஸ் அப்படின்னா நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அதெல்லாம் வந்து அது லெக்சிக்கல் மார்ஃபிம்ஸ், கண்டென்ட் வேர்ட்ஸு. இங்கே வந்து மார்ஃபிம்ஸ் எப்படின்னா கனெக்ட் பண்ணுறக்கோ, ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறக்கோ, இல்லை 2 வேர்ட்ஸுக்கு ரிலேஷன்ஷிப்பை காட்டுற மாதிரியோ வர மார்ஃபிம்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ப்ரிப்போஷன், ப்ரனவுன்ஸ், ஆர்டிகல், கன்ஜங்ஷன் இது எல்லாமே ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸ். ஓகேவா, இதை கிளியராக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி புரியலை அப்படின்னா ஒரு ஸ்லைட் நான் ஸ்க்ரீனில் வியூ பண்ணுறேன், அதில் டிஃப்ரென்ஸோடு கொடுத்தே இந்த ஸ்லைட் இருக்கும், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. தென் பவுண்ட் மார்ஃபிம்ஸ்லேயும் 2 கேட்டகரிஸ் இருக்குது, டெரிவேஷ்னல் மார்ஃபிம்ஸ், இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ்னு 2 இருக்குது. நம்ம ரொம்ப குழப்பமாக இருக்கும். முதலேருந்தே பார்த்தோம்னா ஃப்ரீ மார்ஃபிம், பவுண்ட் மார்ஃபிம். ஃப்ரீ மார்ஃபிம் அப்படின்னா தனியாக மீனிங் கொடுக்கும், இந்த பவுண்ட் மார்ஃபிம் தனியாக மீனிங் கொடுக்காது. பார்த்தோமா, இப்போ ஃப்ரீ மார்ஃபிமில் 2 கேட்டகரி இருக்குதுன்னு பார்த்தோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற இதை 2ஆக பிரித்து அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன கொடுத்துருந்துச்சு, லெக்சிக்கல் மார்ஃபிம் இருந்துச்சு. லெக்சிக்கலில் நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்லாம் இருந்துச்சு. ஃபங்க்ஷனலில்
ப்ரிப்போஷன், ப்ரொனவுன், ஆர்டிகல், கன்ஜங்ஷன் இதெல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? அது வந்து ஃபுல்லாக மீனிங் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அந்த ஃப்ரீ மார்ஃபிமில் இருந்த கேட்டகரி ஃபுல்லுமே மீனிங் கொடுக்கக்கூடிய இது. ஓகேவா? ஒரு இதில் மீனிங் ஃபுல்லாக இருக்கும், ஒரு இதில் கம்மியாக மீனிங் இருக்கும். இப்போ பவுண்ட் மார்ஃபிம்ஸோட 2 டைப்பு, டெரிவேஷனல் அண்ட் இன்ஃப்ளெக்ஷனல். ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், இந்த அஃபிக்ஸஸ் தான் ஃபுல்லாகவே இந்த பவுண்ட் மார்ஃபிம்ஸில் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இப்போ டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, புது வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ண இந்த மார்ஃபிம்ஸ் ஹெல்ப் பண்ணும். அந்த வேர்டுடைய கிராமட்டிக்கல் கேட்டகரியையே இந்த டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ் மாற்றும். எக்ஸாம்பிளுக்கு சில மார்ஃபிம்ஸ் பார்த்தோம்னா ரீ, ப்ரீ, அன், இந்த மிஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி மார்ஃபிம்ஸ்லாம் சேர்றது மூலமாக வார்த்தையுடைய மீனிங், அந்த வேர்டே புதுசாக சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் அந்த வேர்டுடைய கிராமட்டிக்கல் கேட்டகரியும் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு வேர்டுடைய மீனிங் அண்ட் கிளாஸை மாற்றுறதுக்கு இந்த டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் தான் இந்த டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸில் இருக்கும். ஓகேவா? நெஸ், ஃபுல், லெஸ், இஷ், இல், லை, மென்ட், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இது எல்லாமே இந்த டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ் கீழே வரும். இப்போது இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேர்டுடைய கிராமட்டிக்கல் ஃபீச்சர்ஸ், இந்த டென்ஸு, நம்பரு, கம்பேரிசன், பொசஷன் இதையெல்லாம் காட்டுற மாதிரி இதெல்லாம் அந்த மார்ஃபிம்ஸ் மூலமாக தெரியுது அப்படின்னா அதெல்லாம் இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபிம்ஸ் வந்து புது வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணது, அந்த ஆல்ரெடி இருக்கிற வேர்டுடைய அந்த ஃபார்மை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? மொத்தம் 8 இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ் இருக்குது. இந்த எஸ், இந்த அப்பஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடுவோம்ல, அது வந்து இந்த பொசசிவ். ஜிம்ஸ் ஹேட், அது அப்பஸ்ட்ரஃபி எஸ் வருதா, ஜிம்முக்கு அடுத்து எஸ் வருது இல்லை, அவனுடைய ஜிம்முடைய தொப்பி அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதில் வர எஸ். தென் இன்னொரு எஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம், அந்த ப்ளூரல் ஃபார்மை ரெஃபர் பண்ணுறக்கு இன்னொரு எஸ் வரும். தென் வெர்புக்கு எஸ் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஷீ ஈட்ஸ் அப்படின்னா அதில் எஸ் சேரும். ஸோ அதை ரெஃபர் பண்ணுற ஒரு எஸ். தென் ஐஎன்ஜினா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஈடினா பாஸ்ட், இஎன் சேர்ந்தா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இஆர் சேர்ந்தா கம்பேரிட்டிவ், இஎஸ்டி சேர்ந்தா சூப்பர்லேட்டிவ். இந்த மாதிரி இது 8 தான் இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ். ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தம் வந்து மாறாது. ஆனால் அந்த கிராமட்டிக்கல் ஃபீச்சர்ஸ், டென்ஸு, நம்பரு, கம்பேரிசன், பொசஷனுக்கு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மார்ஃபிம்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ மேலே உள்ள டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா புது வேர்ட்ஸே க்ரியேட் பண்ணும். அந்த ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸஸ் முன்னாடியும் சேர்றது மூலமாக புது வேர்ட்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த வார்த்தையுடைய கிராமட்டிக்கல் கேட்டகரி மாறும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிராமட்டிக்கல் ஃபீச்சர்ஸ், இந்த டென்ஸு, நம்பரு, கம்பேரிசன், பொசசிவ்னஸ் இதெல்லாம் காட்டுற மாதிரி தான் இந்த இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ புது வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணாது, ஆல்ரெடி இருக்கிற வேர்டுடைய அந்த ஃபார்மை அட்ஜஸ்ட் பண்ணும் இந்த 8 இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ். ஓகேவா? இந்த 2 கேட்டகரிஸுமே புரியறதுக்கு சிம்பிளிஃபைடாக இன்னொரு ஸ்லைட் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதையுமே வேணால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க.